ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்பேம் டேக் அப்படின்னா என்ன, அதனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்பேம் டேக் அப்படின்னா என்னங்கிறத உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைனோட சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போது நான் இங்கே என்னோடய சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு யூடியூபர்ஸ்க்கு சரியாக நோட்டிஃபிகேஷன் வர்றதில்ல. அது ஏன் வர்றதில்ல அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு யூடியூபர் பிகினர் டிப்ஸு, அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாருக்கும் பப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் டேக்ஸ் கொடுப்போம். இங்கே பார்த்துருக்கீங்களா, டேக்ஸு கொடுத்துருப்போம். இந்த டேக்ஸ் பேசிக்கில் சர்ச் பண்ணுறவங்கக்கிட்ட இந்த வீடியோஸ் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேக்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ என்ன மாதிரியான வீடியோ? யூடியூப் டிப்ஸு. இது யாருக்கெல்லாம் போய் சேரணும்னா யூடியூப் பிகினர்ஸ்க்கு போய் சேரணும். அது மாதிரி தான் நம்ம டேக்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ ஸ்பேம் டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட்டட் இல்லாத டேக்ஸ் கொடுக்குறது தான் ஸ்பேம் டேக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஹவு டு மணி ஏர்னிங் யூடியூப் சேனல், டுட்டோரியல் தமிழ், யூடியூப் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம், ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல், இந்த மாதிரி யூடியூப் சம்மந்தமான டேக்ஸ் கொடுத்துருக்குறேன். இதில் நான் இங்கே இப்போது எதனா ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு மொபைல் வந்திருக்குன்னு வைங்க. புதுசாக ஒரு மொபைல் இறக்கியிருக்கிறாங்க. அந்த மொபைலில் பரபரப்பாக நிறைய பேர் எல்லோரும் அது எப்படி இருக்கும், எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி போய் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே இந்த டேகில் அந்த மொபைலோட மாடலு, நேமு, அந்த எந்த கம்பெனி அப்படிங்கிறத பற்றி இங்கே கொடுத்துட்றேன். இப்போது அந்த மொபைலை பற்றி ஒருத்தவங்க சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த லிஸ்ட்டில் நான் இங்கே கொடுத்துருக்குற இந்த வீடியோவும் போகும். ஸோ அவங்க தேடுற விஷயம் மொபைலை பற்றி தான். அவங்களுக்கு தேவையானது மொபைலை பற்றின விஷயந்தான். நம்ம வீடியோஸ் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம வீடியோ போய் நிற்கணுங்கிறதுக்காக நம்ம வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாத டேகை அங்கே கொடுப்போம். ஸோ இதுதான் ஸ்பேம் டேக். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ யாருக்கெல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்பாங்களோ அது யாருக்கு தேவையோ அதுக்கு ரிலேட்டடான டேக்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஒரு மூவி காமெடி போடுறோன்னா அது மூவி காமெடிஸ், தமிழ் மூவிஸ், காமெடி வீடியோஸ் இந்த மாதிரி போடலாம். அங்கே போய் யூடியூப் பிகினர்ஸ் டிப்ஸ், யூடியூப் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு டேக் கொடுத்தா என்ன ஆகுனா, அந்த மாதிரி டிப்ஸ் பார்க்குறவங்களுக்கு உங்கள் வீடியோ போகும். இதை யூடியூபர்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க. இவன் போட்டிருக்கிற வீடியோ என்ன, இந்த வீடியோ எந்த கேட்டகரியில் வருது, ப்ளே ஆகிட்டு காட்டுது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஒரு வீடியோ 2 வீடியோ அந்த மாதிரி போட்டாலே போதும், உங்கள் சேனல் என்ன ஆகும்னா டெர்மினேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக கேள்வி கேட்காம நீங்கள் ஃப்ராடு வேலை பண்ணுறீங்க, உங்கள் வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக சம்மந்தம் இல்லாமல் விஷயமெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சேனலையே டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சேனல் ஊற்றி மூடின கதை தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்பேம் டேகு கண்டிப்பாக கொடுக்காதீங்க. சப்போஸ் மறந்து அப்படி கொடுத்துட்டால் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். இந்த மாதிரி உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அங்கே போய் நீங்கள் அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் அனுப்பலாம். அது என்னென்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதான் அந்த லிங்க்கு. இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இங்கே உங்கள் நேம் கொடுத்துக்குங்க, உங்கள் மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும்.
இங்கே வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு மெயில் ஐடி கொடுக்கணும், இருந்தால் கொடுத்துருங்க. இங்கே வந்து டெர்மினேட் ஆன உங்கள் சேனலோட யூஆர்எல்லை காப்பி பண்ணி இங்கே கொடுத்துருங்க. இங்கே வந்து உங்கள் சேனல் எதனால் டெர்மினேட் ஆகிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த விஷயங்களை டீட்டெயிலாக எழுதி சப்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு போயிடும், கூகுள் ஹெல்ப் சென்டருக்கு போயிடும். அவங்க அதை ரிவ்யூ பண்ணி உங்கள் சேனலில் டெர்மினேட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த அளவுக்கு போகாத உங்கள் சேனலை பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பேம் டேக் யூஸ் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.